வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ஜாதகம் பார்ப்பது எப்படி என்ற தலைப்பின் கீழ் ஒரு ஜாதகத்தினை ஆராய்வதற்கு முன் ஜாதகத்தினை எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு ஜோதிட ஆராய்ச்சியில் இறங்கினால் சரியான பலன்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஒருவர் பிறந்த லக்னத்தை வைத்து பலன்களை பார்க்க வேண்டும். அவர்களுக்கு பிறந்த லக்னத்தின் வழியாக சரியான பலன்கள் வந்து சேரவில்லை என்றால் சற்று யோசிக்க வேண்டும். ஏன் இவருக்கு பிறந்த லக்னத்தின் வழியாக நல்ல பலன்கள் கிடைக்கவில்லை? கிரகங்கள் தான் நன்கு வலிமையாகத்தானே இருக்கிறார்கள், அப்படியும் இவர்களுக்கு சரியான பலன்கள் சரிவர வரவில்லை என்று சிந்திக்க வேண்டும். மாறாக அந்த ஜாதகத்தில் என்னென்ன பின்னடைவான கிரகங்கள் இருக்கிறது என்று தேடினால் அடுத்துதான் போவீர்கள். எல்லாம் சரியாக இருக்கிறது, ஆனால் பலன் சரிவர நடக்கவில்லை. சரி, எப்படியாவது சமாளித்து விடலாம் என அந்த பரிகாரம் செய்ய வேண்டும், இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என சொல்லி தப்பித்துக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையினை அறிவதற்கு எந்த முயற்சியினையும் எடுக்காமல் ஒரே சிந்தனையில் இருந்தால் ஜாதக பலன்கள் தவறாகத்தான் போய் முடியும். ஒருவரின் ஜாதகத்தில் பலன்களை அறிவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு பலன்கள் ஒத்து வர வேண்டும். அவ்வாறு பிறந்த லக்னத்திற்கு பலன்கள் ஒத்து வரவில்லை எனில் ராகு லக்னத்திற்கு சென்று பலன்களை சரிபார்க்க வேண்டும். ஒருவருக்கு எல்லா கிரகங்களும் சரியாக அமைந்து, அதாவது யோகமாக அமைந்து வரவேண்டிய பலன்கள் சரியாக வந்து சேரவில்லை என்றால் உடனே ராகு லக்னத்திற்கு, அதாவது ராகு நின்ற வீட்டின் லக்னத்திற்கு பலன்களை சரிபார்த்து பாருங்கள். அங்கு உங்களுக்கு விடை கிடைத்துவிடும். இதனை ஒரு உதாரண ஜாதகத்தின் வழியாக சொன்னால் உங்களுக்கு நன்கு புரிந்துவிடும் என்று நம்புகிறேன். உதாரண ஜாதகம். ஜாதகர் பிறந்தது துலாம் லக்னம். லக்னத்தில் சூரியன், சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், புதன், செவ்வாய், மீனத்தில் கேது, கடகத்தில் குரு, சிம்மத்தில் சனி, கன்னியில் ராகு. இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பஞ்சமகாபுருட யோகத்தில் மாளவ யோகத்தினை பெற்று அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் குரு பஞ்சமகாபுருட யோகத்தில் அம்ச யோகத்தினை பெற்று அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். இவர் பிறந்த துலா லக்னத்திற்கு யோகரான சனி 11 பலமாக அமர்ந்திருக்கிறார். சந்திரன், செவ்வாய், புதன் விருச்சிகத்தில் வலுவாக அமைந்திருக்கிறார்கள். சந்திரனும் ஆட்சி பெற்ற செவ்வாயினால் நிச்சவங்கம் பெறுகிறார். இத்தனை யோகங்கள் இருந்தும் ஜாதகருக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, திருமணம் இல்லை, மன நிம்மதியும் இல்லை. ஜாதகத்தில் யோகங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் ராகு தர வேண்டிய பலன்களை ஜாதகம் தந்ததா என்பதை பார்க்க வேண்டும். அது எப்படி என்கிறீர்களா? இவர் பிறந்த ஜாதகத்தில் ராகு நின்ற கன்னி லக்னத்திற்கு 2 சுக்கிரன். சூரியன் அமர்ந்திருந்தாலும் ராகு லக்னத்தின் விரையாதிபதியான சூரியன் சுக்கிரன் கெடுதல்களை தான் பலன்களை கெட்டது. ராகு லக்னத்தின் விரையாதிபதியான சூரியன் சுக்கிரன் சேர்ந்ததால் பலன்கள் இவருக்கு வராமல் தடுக்கப்பட்டது. ராகு அமர்ந்த கன்னி லக்னத்திற்கு அதிபாவியான செவ்வாய் 3 அமர்ந்து லக்னாதிபதியோடு இணைந்து லக்னாதிபதியினை கெடுத்தார். எனவே ஜாதகருக்கு மொத்த பலன்களையும் வரவிடாமல் செவ்வாய் செய்துவிட்டது. அடுத்ததாக ராகு அமர்ந்த கன்னி லக்னத்திற்கு ஆகாத கிரகமான சந்திரன் 3 நிச்சபங்கம் பெற்று வலுவிழந்தார். அடுத்ததாக ராகு அமர்ந்த கன்னி லக்னத்திற்கு பாதகாதிபதியான குரு 11 கடகத்தில் உச்சம் பெற்றார். எனவே ஜாதகருக்கு பாதகத்தன்மையானது அதிகரித்தது. அடுத்ததாக ராகு அமர்ந்த கன்னி லக்னத்திற்கு யோகரான சனி ராகுவிற்கு 12 விரயபாவம் அமர்ந்தார். யோக பலன்கள் மறைந்து நின்று கொண்டது. இவர் மீது போலீஸ் வழக்கு உள்ளது. இதற்கு காரணம் அடுத்ததாக ராகு அமர்ந்த கன்னி லக்னத்திற்கு 6ஆம் இடத்தோன் கும்பத்தனை செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து பார்வையிடுவதால்தான் இவருக்கு அவப்பெயர் கிடைத்தது. இந்த அமைப்பினை பிறந்த லக்னமான துலாத்திலிருந்து கணக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது ராகு லக்னமானது வீரியமானது, சூட்சுமமானது. இதனை தெரிந்து கொண்டால் சரியான பலன்களை அடையாளம் கண்டுவிடலாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிறந்த லக்னமே சரியான பலன்களை கொடுத்துவிடும். அதாவது ஒருவருடைய கர்மாவானது சரியாக இருந்தால் பிறந்த லக்னம் வேலை செய்ய தொடங்கிவிடும். உங்களின் கர்மா சரியாக இல்லாவிட்டால் அப்பொழுது ராகு லக்னத்தினை பார்க்க தொடங்கவும். சிலருக்கு பிறப்பு லக்னத்திலேயே பலன்கள் சரியாக கிடைத்துவிடும். சிலருக்கு ராகு லக்னத்தின் வழியாக பலன்கள் கிடைக்கும். இதனை பல ஜாதகங்களை பரிசீலித்து கற்றுக்கொள்ளுங்கள். நன்கு தேர்ச்சி பெற்று விடுவீர்கள். என்ன நேயர்களே, ராகு லக்னத்தின் முக்கியத்துவனை தெரிந்து கொண்டீர்களா? சரியாக சொல்வதென்றால் யோகங்கள் இருந்தும் பலன் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் ஜாதகத்தில் ராகு லக்னத்தின் வழியாக பலன்களை பொருத்தி பாருங்கள். ராகு லக்னமானது சூரியன், சந்திரன், பூமி தொடர்பில் கிடைக்கக்கூடிய அற்புதமான சாகசங்களை நிகழ்த்தக்கூடிய ஒளிக்கீற்றே ஆகும். ராகு நினைத்தால் சாதிக்கலாம்.
நன்றி. மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.